ஹாய் ஆல், கிரிக்கெட் பேசிக் பார்ட் 4 இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 3 கண்டினியூஷன் அப்படியே இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ராஸ் பார்த்துடலாம். எக்ஸ்ட்ராஸ்னால் என்னென்னா, பேட்ஸ்மேன் வந்து பேட்டில் அடித்து ரன் எடுக்கிறதுக்கு இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பவுலர் மூலிமா கிடைக்கிறது, ஃபீல்டர் மூலிமா கிடைக்கிற ரன்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, பவுலர் மூலிமா கிடைக்கிறது வந்து நோ பால், அதுக்கப்புறம் வைடு வரும். ஓகேங்களா, இது ரெண்டு தான் வந்து பவுலர் மூலிமா வர்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைஸ்னால் என்னென்னா, பேட்டில் படாமல் பேட்ஸ்மேனோட உடம்புல எங்காச்சும் பட்டு ரன்னு போச்சு, ரன் ஓடுனாங்க அப்படின்னா அது வந்து பைஸ் அப்படிம்பாங்க. நோ பால்னால் என்னென்னா, அப்போ பவுலிங் வந்து ஒரு பவுலர் போடுறாரு அப்படின்னா பாப்பிங் கிரீஸ் இருக்கும். அந்த பாப்பிங் கிரீஸை தாண்டி காலை வச்சு போட்டார் அப்படின்னா அது வந்து நோ பால் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வைடு அப்படின்னா என்னென்னா, நோ பாலுக்கு இன்னொன்று இருக்குது. அதாவது ஃபுல் டாஸாக வந்து பாலை பிச் பண்ணாமல் பேட்ஸ்மேனுடைய இடுப்புக்கு மேலே பாலை வந்து போட்டாங்க அப்படின்னா அதுவும் நோ பால் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒரே ஓவரில் மூணு பவுன்ஸ் போட்டாங்கன்னா அதுவும் நோ பால் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாமே வந்துட்டு நோ பாலில் வருது. அதே மாதிரி வைடு எப்படி அப்படின்னா, பேட்ஸ்மேன் நிற்பார், அந்த பேட்ஸ்மேன்லேருந்து அவருடைய ஆஃப் ஸ்டம்ப்லேருந்து சம் டிஸ்டன்ஸில் வந்து அதாவது வைடு கிரீஸ் இருக்கும். அந்த வைடு கிரீஸுக்கு வெளியே பாலை போட்டாங்க அப்படின்னா, பேட்ஸ்மேன் நகராமல் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தார் அப்படின்னா அது வந்து வைடு டெலிவரி வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பேட்ஸ்மேன் தலைக்கு மேலே ரொம்ப ஹைட்டாக போச்சு அப்படின்னா அதையும் வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வைட் டெலிவரி வந்து கொடுப்பாங்க. இது ரெண்டு முறையில் பார்த்தீங்கன்னா வைட் டெலிவரி வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, இதான் வந்து எக்ஸ்ட்ராஸில் இருக்கிறது. பைஸ் அப்படின்னா பேட்ஸ்மேன் மேலே பட்டு ரன் ஒன்றாங்கன்னா, பேட்டில் படாமல் பேட்ஸ்மேன் மேலே பட்டு ரன் ஒன்றாங்கன்னா அது வந்து பைஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இதான் வந்து எக்ஸ்ட்ராஸ் பற்றினது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹிட் பற்றி பார்க்கலாம். ஃப்ரீ ஹிட்னா என்னென்னா, அதாவது ஒரு பவுலர் வந்து நோ பால் போட்டார் அப்படின்னா அடுத்த டெலிவரி பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீபால் போடணும். அந்த ரீபால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட்னா என்னென்னா, பேட்ஸ்மேன் அந்த பாலை அடிச்சுக்கலாம், ஆனால் கேட்ச் பிடிச்சாவோ போல்டானாலும் அவுட் கிடையாது. ஒன்லி ரன் அவுட் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, ரன் அவுட்டு அதுக்கப்புறம் ஸ்டம்ப் ஹிட் வந்து இருக்குது. இது மட்டும்தான் வந்து ஃப்ரீ ஹிட்டில் வந்து பண்ண முடியும். மற்றபடி கேட்ச் ஆனாலோ போல்ட் ஆனாலோ அவுட் கிடையாது. இதான் வந்து ஃப்ரீ ஹிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து இருக்குது. அதாவது ஸ்பின்னு ஃபேஸு ரெண்டு விதமாக இருக்குது. ஸ்பின் பவுலர், ஃபேஸ் பவுலர்னு ரெண்டு விதமாக இருக்காங்க. ஸ்பின் பவுலர்னு என்னென்னா, அவங்க பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னு, லெக் ஸ்பின்னு, கூகுளி, அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி ஸ்பின்னு, கேரம் பால் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி போடுவாங்க. அவங்க தான் வந்து ஸ்பின் பவுலர்ஸு. ஃபேஸ் பவுலர்ஸ்னு என்னென்னா, மீடியம் ஃபேஸ் போடுவாங்க, ஃபாஸ்ட் போடுவாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா வேரியேஷன் காமிப்பாங்க. இன் ஸ்விங்கு, அவுட் ஸ்விங்கு, அதுக்கப்புறம் நக்கல் பால், ரிவர்ஸ் ஸ்விங்கு, ஸ்லோ பால், இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இதான் வந்து ஸ்பின் அண்டு ஃபேஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. அடுத்து பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷாட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, கவர் ட்ரைவு, ஸ்ட்ரைட் ட்ரைவு, ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, ஃபுல் ஷாட்டு, அதுக்கப்புறம் டிஃபென்ஸு, அப்பர் கட்டு, அப்புறம் ஸ்கூப் ஷாட்டு, பாயிண்ட் ஷாட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்கு, வெல் லெஃப்ட்டு, ஃப்ளிக்கு, இந்த மாதிரி நிறையா ஷாட்ஸ் வந்து பேட்டிங்கில் வந்திருக்கு. கவர் ட்ரைவ்னா என்னென்னா, அதாவது கவர் ட்ரைவ் அதாவது அந்த மிடானுக்கும் மிட் விக்கெட்டுக்கும் இடையில வந்து அடிக்கிறதா வந்து கவர் ட்ரைவ். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ட்ரைவ் இருக்குது. ஸ்ட்ரைட்னா நேராக வந்து அடிக்கிறது ஸ்ட்ரைட் ட்ரைவ். ஸ்வீப் ஷாட்னா முட்டி போட்டு பாலை வந்து லெக் ஸ்டம்பில் அடிக்கிறது ஸ்வீப்பு. ரிவர்ஸ் ஸ்வீப்னா திரும்பி நின்று அதே ஸ்வீப்பை ஆப்போசிட் டைரக்ஷன் அடிக்கிறது ரிவர்ஸ் ஸ்வீப்பு. புல் ஷாட்னா ஷார்ட் பிச் பாலை வந்து அப்படியே பேட்ஸ்மேன் அப்படியே பேட்டை வந்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி அடிக்கிறது புல் ஷாட்டு. டிஃபென்ஸ்னால் பாலை தடுத்து நிறுத்துறது. அதுக்கப்புறம் அப்பர் கட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். பால் ஆகிற பாலை வந்து அப்படியே கட் பண்ணி விடுறது. அது பார்த்திங்க அப்படின்னா கல்லி திசையில் இல்லைன்னா அந்த பாயிண்ட் திசையில் வந்து 4 இல்லைனா 6 போகும். இதான் வந்து அப்பர் கட்டு. இல்லை அப்படின்னா தேர்ட் மேனில் 6 போகும். அந்த மாதிரி இதில் வந்து அப்பர் கட்டுமாங்க. ஸ்கூப் ஷாட்னா அப்படின்னு என்னென்னா, தலைக்கு மேலே பால் அப்படியே தூக்கி விட்றது ஸ்கூப் ஷாட்டு. அடுத்தது பாயிண்ட் திசையில் அடிக்கிறது பாயிண்ட் ஷாட் அப்படிம்பாங்க. ஷாவாக்கெல்லாம் அதிகமாக அந்த ஷாட் ஆடுவார். அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் வைக்கிறது, பாலை வந்து ரன் ஒரே இடத்துல அப்படியே தடுத்து நிறுத்திக்கிறது. அப்புறம் வெல் லெஃப்ட் பாலை வந்து லீவ் பண்ணி விடுறது வெல் லெஃப்ட்டுமாங்க. அப்புறம் ஃப்ளிக் ஆடுறது, கால் கிட்ட வர பால் அப்படியே லைட்டாக தட்டி விட்றது தான் ஃப்ளிக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ் எல்லாமே வந்து பேட்டிங்கில் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுசாகவே எல்லா செக்ஷனை பற்றியும் வந்து கிரிக்கெட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முழுசாகவே வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். சப்போஸ் நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய சஜஷன்ஸ் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது போல் மேலும் வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.